ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஸ்ரீ சாதகா நியூட்ரி டயட். நம்ம இப்போ இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கர்ப்பத்தின் 2வது மாதத்தில் சாப்பிட வேண்டிய உணவு முறைகளை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பெண்கள் பெரும்பாலும் 2வது மாத கர்ப்பத்தில் தாங்கள் கர்ப்பமாக இருப்பதை அறிவதில்லை. எனினும் மாதவிடாய் தாமதமாக இருந்தால் நீங்கள் உணவில் கவனமாக இருக்க வேண்டும். இந்த கட்டத்தில் ஊட்டச்சத்து முதன்மையானது. இது கருவின் சரியான வளர்ச்சிக்கு உதவுகிறது. இந்த நேரத்தில் கருவின் நரம்பு குழாய் உருவாகிறது. பிறகு அது மூளை, முதுகுத்தண்டு மற்றும் நரம்புகளாக உருவாகிறது. வைட்டமின்கள், தாதுக்கள், புரதங்கள் மற்றும் பிற ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த உணவு அவசியம். இந்த மாதத்தில் என்ன உணவு சாப்பிட வேண்டும், என்ன உணவு தவிர்க்க வேண்டும் என்பதை இப்போது காண்போம். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபோலிக் அமிலம். 7வது வார கர்ப்ப உணவில் ஒருங்கிணைந்த பகுதியாக ஃபோலிக் அமிலம், விட்டமின் பி அவசியம். ஏனெனில் இது கர்ப்பிணி பெண்ணுக்கும் கருத்தரிக்க முயற்சிக்கும் பெண்ணுக்கும் தினசரி 50 மில்லிகிராம் முதல் 3 மாதங்கள் அவசியமாகும். ஃபோலிக் அமிலம் நரம்பு குழாய் குறைபாடுகளிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது. பச்சை இலை காய்கறிகள், முட்டை, பழங்கள், உலர்பழங்கள், நட்ஸ் மற்றும் பருப்பு வகைகள் அனைத்தும் கர்ப்பிணி பெண்களுக்கு தேவையான ஃபோலிக் அமிலம் சத்துக்களை இயற்கையாகவே அளிக்கிறது. செகண்ட் ஒன் இரும்பு சத்து. 5 வார கர்ப்ப உணவின் ஒரு பகுதியாக இருக்க வேண்டிய மற்றொரு அத்தியாவசிய ஊட்டச்சத்து இரும்பு சத்து. ஆரோக்கியமான இரத்த விநியோகத்திற்கு இது முக்கியமானது. இந்த கட்டத்தில் கர்ப்பிணி பெண்ணுக்கு உடலில் வலுவான இரத்த ஓட்டம் தேவை. ஏனெனில் கர்ப்பத்தின் முதல் 3 மாதங்களில் பொதுவாக பெண்கள் சந்திக்கும் காலை நோய்க்கு இது வலிமை அளிக்கிறது. 2வது மாதத்தின் முதல் வாரத்தில் பழங்கள், காய்கறிகள், வெந்தயம் மற்றும் பீட்ரூட் போன்ற காய்கறிகள், கோழி, இறைச்சி, மீன் போன்ற இரும்புச்சத்து நிறைந்த உணவுகளை எடுத்துக்கொள்வது அவசியம். தேர்ட் ஒன் கால்சியம். கர்ப்பிணி பெண்ணுக்கு 2வது மாதத்தில் கால்சியம் முக்கியமான கனிமமாகும். கர்ப்ப காலத்தில் சுமார் 1000 மில்லிகிராம் அளவு தேவை. இந்த நிலையில் கருவின் எலும்புகள் உறிஞ்சப்படுவதால் உடலுக்கு கால்சியம் தேவைப்படுகிறது. மேலும் உடலுக்கு தேவையான கால்சியம் கிடைக்காவிட்டால் அது உடலில் இருக்கும் எலும்புகளிலிருந்து எடுத்துக்கொள்கிறது. இதனால் ஆஸ்டியோபோரோசிஸ் வாய்ப்புகள் அதிகரிக்கும். கால்சியத்தின் தேவையை பூர்த்தி செய்ய நீங்கள் முட்டைக்கோஸ், டர்னிப் மற்றும் கீரை காய்கறிகள் போன்றவற்றை எடுத்துக்கொள்ளலாம். இது கால்சியத்தின் சிறந்த ஆதாரமாக விளங்குகிறது. ஃபோர்த் ஒன் புரதம். கர்ப்பத்தின் தொடக்கத்தில் இருந்து புரதம் அவசியம். கோழி, முட்டை, பால், மீன் மற்றும் பருப்பு போன்றவை புரதத்தின் மூலமாக உள்ளது. கோழி உணவுகள் உடலுக்கு தேவையான புரதத்தை வழங்குகிறது. தாய்க்கு 75 கிராம் புரதம் தேவைப்படுகிறது. குறிப்பிட்டுள்ள புரதம் நிறைந்த உணவுகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். எனினும் நீங்கள் தேர்ந்தெடுக்கும் மீன்களில் கவனம் இருப்பது நல்லது. கர்ப்பிணி பெண்ணுக்கு பாதரச மீன் நல்லது அல்ல. அதனால் கர்ப்பத்தில் இத்தகைய மீனை தவிர்க்க வேண்டும். ஃபிஃப்த் ஒன் துத்தநாகம். அமிலம் மற்றும் உயிரியல் செயல்பாடுகளின் வளர்ச்சிதை மாற்றத்திற்கு துத்தநாகம் தேவைப்படுகிறது. கோழி, மீன், காய்கறிகள் மற்றும் பீன்ஸ் வகைகள் துத்தநாகத்தின் வளமான ஆதாரங்கள். இந்த உணவுகளை தினமும் சேர்த்து கொண்டால் துத்தநாகம் நிறைவாக கிடைக்கும். சிக்ஸ்த் ஒன் கொழுப்புகள். கொழுப்புகள் எப்போதும் மோசமானவை அல்ல. ஆனால் நீங்கள் உட்கொள்ளும் கொழுப்பு குழந்தையின் ஆரோக்கியமான வளர்ச்சியை தீர்மானிக்கும். வறுத்த உணவுகள், நிறைவுற்ற கொழுப்பு கொண்ட உணவுகள் ஆரோக்கியத்திற்கும் குழந்தையின் ஆரோக்கியத்திற்கும் தீங்கு விளைவிக்கும். ஆனால் நல்ல கொழுப்பை எடுத்துக்கொள்வது கண்கள், மூளை, நஞ்சுக்கொடி மற்றும் திசுக்களின் வளர்ச்சிக்கு உதவும். உணவில் நல்ல கொழுப்பினை ஆரோக்கியமான விகிதத்தில் சேர்ப்பது குழந்தையின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் உதவும். செவன்த் ஒன் நார்ச்சத்து. செரிமானத்துக்கு உதவும், கர்ப்பிணிக்கு மலச்சிக்கலை தடுக்கும் முக்கியமான சத்து இது. கர்ப்பிணி பெண்ணுக்கு நார்ச்சத்து மிகவும் பரிந்துரைக்கப்படுகிறது. கேரட் மற்றும் முட்டைக்கோஸ், தானியங்கள், ஆரஞ்சு, வாழைப்பழங்கள் போன்ற பழங்கள் நார்ச்சத்து நிறைந்த உணவு. இரத்த அழுத்தத்தை பராமரிக்கவும் கர்ப்ப காலத்தில் மலச்சிக்கலை தடுக்கவும் உதவும். கர்ப்ப காலத்தில் தினமும் குறைந்தபட்சம் 28 கிராம் நார்ச்சத்து அவசியம். எனவே கர்ப்பத்தின் 2வது மாதத்தில் கருவின் வளர்ச்சியை அக்கறை கொண்டு உணவுகளை தேர்ந்தெடுத்து சாப்பிடுவோம். நோயற்ற வாழ்வை வாழ்வோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.